வணக்கம். டிஎஸ்டிஎஸ் Private Limited Companies discussion, all department conference meeting, kingdom countries discussion, world leaders discussion, doctor class discussion, question answers discussion. ஓகே, இன்ஃபர்மேஷன். ஓகே, ரிலாக்ஸ். பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்மையான ஒரு இடம், ஒரு உற்சாகமாக, ஒரு மகிழ்வான, ஒரு நல்ல ஒரு இடம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் எரர், அதுவும் ஆத்ம நிலையில் ஏற்படக்கூடிய எரர் தான். அந்த எரர்லாம் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த படிநிலை நிறையா விதத்தில் தோதாகும். ஓகே, அந்த வகையில் டிஸ்கஷன். சுரேஷ் பணமரத்துப்பட்டியில் ஒரு நபர் இருந்தார். இந்த மாயன் சிவில் இன்ஜினியர் கோர்ஸ் தான் படிக்கலாம்னு நினச்சா அப்படி. ஆனால் சோனா காலேஜ் நல்ல காலேஜ், அங்கே இருக்கக்கூடிய பாலிடெக்னிக், தியாகராஜா பாலிடெக்னிக் நல்ல பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம்எஃப்டி மேட்பர் ஃபைபர் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து படிக்காமல் டிஸ்கன்யூ ஆன ஸ்டேட்டஸ். இப்போ அவர் கல்யாணம் பண்ணிட்டு கோயம்புத்தூர் போயிட்டா அப்படி. ஆனாலும் அவருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவருக்கு நிறையா உடல் பருமனாக இருப்பார். அதனால் அதே மாதிரி உடல் பருமனாக இருக்குன்னு நினைக்கிறாரு. அது சரியான தீர்வு கிடையாது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ஜிம்முக்கு போய் அவர் தான் ஒரு சிக்ஸ் பேக் உருவாக்கணும். ஓகே, மற்றவங்க யாராவது சிக்ஸ் பேக் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை தோது பார்க்காம ஏற்படுத்துறன்றது சரி கிடையாது. ஓகே, அடுத்து இவரோட நிலைக்கு இப்போ ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் தான் இருக்கா அப்படி. ஓகே, ஆனாலும் ஒரு ஃபாலோஅப் இருந்துக்கிட்டே இருக்குது. அது சரி கிடையாது. ஆரம்பத்தில் ஒரு சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருந்தா நேரத்துக்கு ஒரு நல்ல லெவல் அப்படின்ற மாதிரி தோதாயிருக்கும். ஓகே, அதனால் அனாவசியமாக எரர் ஏற்படுத்தாதீங்க. உங்களுக்கு தேவையான எல்ஐசி கேஷ் வேணால் கிடைக்கும். ஓகே, மற்றபடி நான் 4 காசு சம்பாரிச்சா தான் உங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு தோதாக இருக்கும். எரர் ஏற்படுத்திங்க அப்படின்னா தோதாகிறதுன்றது ரொம்ப சிரமம். ஓகே, சரி, அடுத்த தகவல். அதே பணமரத்துப்பட்டியில் ரவி மேஸ்திரின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கார். அவங்க ஒய்ஃபு சம்திங் 2வது வாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல கேரக்டர் தான். அவங்க கொத்து வேலைக்கு போகிறாங்க, சீட்டு போடுறாங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் மறு ஏற்படுத்துறதுன்றது தான் ஒரு தீங்கான விஷயம். சீட்டு போட்டிங்கன்னா மறு ஏற்படுத்த மாட்டேன், சீட்டு போடலைன்னா மறு ஏற்படுத்துன்றது தான் சரி கிடையாது. ஓகே, நான் நல்லா சம்பாரித்தேன் அப்படின்னா நிச்சயமாக 1 லட்ச ரூபா சீட்டு வரைக்கும் நான் போடுவேன். ஓகே, அதனால் சீட்டு பிடிக்கிறன்ற பேரில் ஏதோ வகையில் துன்புறுத்தக்கூடாது. ஓகே, சரி, அடுத்த தகவல். சோப்னாங்கி டிஸ்கஷன். சோப்னாங்கி பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, மார்னிங் டைமில் உங்களுக்கு வேலை இருக்குது. வேலைக்காரி மாதிரி காலையில் 6 மணிக்கே வந்துடுங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பகல் பொழுதும் உங்களுக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமை ஆனால் உங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஓகே, நைட் டைம்னால் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா பகல் டைமில் மட்டும்தான் எனக்கு ஓரளவு மார்க்கெட் இருக்கும். நைட் டைம்லாம் எப்போயுமே எனக்கு மார்க்கெட் டவுன் தான். எப்போயுமே எனக்கெல்லாம் மார்க்கெட்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, அதனால் நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வைப்ரேஷன் ஆகாதீங்க. ஓகே, மற்றபடி ஒரு நல்ல ஒரு வேலைக்காரி, நல்ல ஒரு பணியாளி. ஓகே, நல்ல ஒரு அருமையான ஒரு நபர். ஓகே, நீங்கள் தொடர்ச்சியாக உங்கள் பணியை தொடருங்க. உங்களுக்கு தேவையான கேஷ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மற்றபடி மூவிஸை பொறுத்த வரைக்கும் நேரில் சந்திக்கணும், கேஷ் அப்படின்றது தேவைப்படுது. அதுக்கப்புறம் சில அக்ரிமெண்ட்ஸ் சைன்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் மூவி அப்படின்றது தோதாகும். ஓகே, அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, அடுத்த தகவல். ஆக்டர்ஸ் நயன்தாரா டிஸ்கஷன். என்ன தகவல் அப்படின்னா, தேவ் ஸ்டுடியோ கேரளாவில் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு 100 மூவிஸ் புக் பண்ணலாம். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக கடந்த கால நிகழ்வில் நிறையா ஏமாற்றம் இருக்குது. ஆனாலும் எனக்கெல்லாம் நிறையா விஷயம் மறந்துருச்சு. ஆனால் நீங்கள் என்னை விட பல மடங்கு எங்களோட ஊரை பற்றியும் என்னை பற்றியும் எல்லா விஷயமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஒரு பெரிய பாராட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவியில் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டருக்கு உண்டான ஒர்க் அவுட் மட்டும் செஞ்சால் போதும், மற்றபடி நமக்கு சேலரி கிடைக்குதா, நம்ம பழவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் மூவியை தாண்டி ஒரு எதிர்கால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலையில் எல்லா வகையிலும் தோது பார்க்குறாங்க. ஓகே, ஆனாலும் என்ன தகவல் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான மூவிஸ் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான கேஷ் கிடைக்கும். ஓகே, ஆனால் கட்சி அப்படின்ற ஒரு நிலையில் தோது பார்க்குறதுன்றது தான் தோதாகாது. ஓகே, அப்படின்னா உங்களுக்கு கேரளா ஓரளவு அருமையாக தோதாகும். ஓகே, கேரளா எனக்குமே அருமையாக தோதாகுது. ஓகே, நான் சோப்பனாங்க கேரளாவுக்கு அனுப்புனது ஏதாவது ஒரு வீடு பார்த்து ஸ்டூடியோ டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். கடைசியில்
எதுவுமே தோதாகலை. அதனால் நீங்களாவது கேரளாவுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு வீடு ஒன்று கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அங்கே ஸ்டூடியோ நிறைய இடத்துல அமைக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம். ஓகே, அங்கேருந்து நான் நிறையா மூவி புக் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது அவங்கவுங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனோட அருமை தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு நல்லா புரியுது, கேரளா அருமையான ஒரு இடம், நல்ல ஒரு பதம். அதனால் நீங்கள் கேரளாவுக்கு போங்க. என்ன கேஷ் தேவைப்படுது, இன்னும் ஒரு பிரிண்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் நிறையா தேவைப்படுது. அப்படின்றப்ப தான் மூவி புக்கிங் அப்படின்றது தோதாகும். அது இல்லாமல் ஒரு மூவிக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைட்டிலு, வசனம், பாடல், இந்த மாதிரி நிறையா வேலை இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய காசு தேவைப்படுது. ஒரு புக்கு வாங்கினாலே கிட்டத்தட்ட எப்படினாலும் ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் நல்ல புக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு சில புக்கெல்லாம் இருக்குது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும், ஆனால் ரொம்ப காசு செலவு பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட நம்ம சொல்லி அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் ஒரு செக்கு கிடைக்கும். அந்த செக்கில் தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணும். ஓகே, அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் அப்படின்றது நிச்சயமாக ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் தேவைப்படுது. அதாவது ஏதாவது ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா மூவி தோதாகும். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு நான் முன்னேறி போங்கன்னு தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பற்றில் ஒரு மூவி நடிக்கலாம், அதில் சம்பாதிக்கலாம், அதில் வந்துட்டு கோட்டை கட்டலாம், மேரேஜ் பண்ணலாம், ஒரு ஃபேமிலியாக வாழலாம். அப்படின்றதெல்லாம் ஒரு 7th டைமென்ஷனில் ஒரு லைஃப், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்டைல் தான். ஓகே, அது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படிலாம் கிடையாது. ஆதி காலத்துலேருந்தே அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, அதனால் இதெல்லாம் அடுத்த பட்சம்தான். முதலாவது நம்ம ஒரு தொழில் அப்படின்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஓகே, அதனால் ஒரு ஏதாவது கேஷ் அப்படின்றது போது பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ஓகே, மற்றபடி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, சரி, நானே உங்களுக்கு தோதாகிறப்ப கூப்பிட்றேன். கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் பண்ணாதீங்க, மெருகேற்றுங்க எல்லா வகையிலுமே. ஓகே, நானே உங்களுக்கு தோதாகிறப்ப கூப்பிட்றேன். சரி, அடுத்த தகவல் ராஷ்மிகா டிஸ்கஷன். ராஷ்மிகா அவங்க லட்சுமியா மூவியில் புக் பண்ணேன், நிறையா மூவியில் புக் பண்ணேன். அதுக்கு பலனாக எனக்கு நிறையா ஓரளவு கேஷ் சம்பாரித்து கொடுத்தாங்க. இருக்கிற ஆக்ட்ரஸ்லேயே பாவம் டைரக்டர் சார், அவருக்கு ஏதாவது கேஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடி எனக்கு ஓரளவு கேஷ் தோது செஞ்சு கொடுக்குறது இந்த ராஷ்மிகா மட்டும்தான். எப்போயாவது ஒரு டைம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோப்பனை ஓரளவு தோது செஞ்சு கொடுப்பாங்க. மற்றபடி அதிகப்படியான ஆக்ட்ரஸ் எல்லாம் எதுவும் கேஷ் அப்படின்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். எப்போயாவது ஒரு டைம் ஆக்ட்ரஸ் திரிஷா அவங்க வந்துட்டு ஏதோ கேஷ் தோது செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, மற்றபடி ராஷ்மிகா பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நான் கொஞ்சம் மூவிஸ்லாம் புக் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ஆர்யா ஒய்ஃபுக்கும் ராஷ்மிகாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டைனால அவங்க மேரேஜ் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்கவுங்களுக்கும் பகுதி பகுதியாக பிரித்து கொடுத்தேன், இந்த மூவி நீங்கள் நடிங்க, அந்த மூவி அவங்க நடிக்கிட்டேன் அப்படின்னு. எதுக்காக சண்டை போடுறாங்கன்னே தெரில. ஒரே நாடு ஒரே லாங்குவேஜ் அப்படின்னால சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க சண்டை போடுறதுனால லாஸ் அப்படின்றது இவங்களுக்கு ஒன்றும் லாஸு கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி சம்பாரித்து வச்சுட்டாங்க, ஒரு தொழில் இருக்குது, ஏதோ யூடியூப்பில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதோ இவங்க அன்றாட தேவைக்கு பொழப்பு ஓட்டிக்குவாங்க. ஆனால் மேற்கொண்டு அதிகப்படியாக சம்பாதிக்கிறதுலாம் சிரமம். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனு. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறோம், ஏதோ தோதாகிறப்போ தோதாகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே தவிர ஒற்றுமையாக ஒரு சூழ்நிலையை தோது பார்க்கலான்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, அதனால் இந்த லட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்றது மிகவும் தேவை. அப்போ தான் கேஷ் அப்படின்றது தோதாகும். இந்த சரஸ்வதி கேரக்டருக்கும் ஒரு நபர் தேவையான. காளி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு ஆக்ட்ரஸ் தான் நான் ரொம்ப தோதான ஒரு நபர். அதனால் சரஸ்வதி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கும் லட்சுமி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கும் ஒரு சில நபரை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, ஆனால் யதார்த்த ரீதியாக இந்த ஸ்டூடியோவை தவிர ரியாலிட்டி லைஃப் ஸ்டைலில் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட நரகமே இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட அனுசரித்து வாழக்கூடிய ஒரு நபராக கீர்த்திகா அப்படின்ற ஒரு நபர் இருக்காங்க. எனக்கே ஒரு வியப்பாக தான் இருக்குது. இவ்வளோ சூழ்நிலைக்கு அப்புறமும் என்ன நேசிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஓகே, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு ஒரு லட்சுமி மாதிரி தான். ஆனால் ஆரம்பத்தில் அவங்க தான் கேஷ் கிடைக்கிறதுக்கு ஒரு தடையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க தான் எனக்கு கேஷ் கிடைக்கிறதுக்கு தோதான நபராக இருப்பாங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு அவங்களே எனக்கான ஒரு லட்சுமியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க அந்தளவுக்கு வசதியான்னு தெரில, ஆனால் நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல மனசு இருக்குது. ஓகே, நல்ல ஒரு புரிதல் இருக்குது, நல்ல ஒரு பண்பு நிலை, ஒரு பாராட்டு. ஓகே, சரி, அடுத்த தகவல் இந்த சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் டிஸ்கஷன்.
அதாவது ஜாபு அப்படின்றது நல்ல விஷயந்தான். ஆனால் சேலரி அப்படின்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. நிறையா மனஸ்தாபம் இருக்குது, நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதெல்லாம் தோது பார்த்துட்டு தான் நான் தோது பார்க்கணும். நானும் ஏதோ தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே, அடுத்து தியாஸ் டெக்ஸ்டைல்ஸ் டிஸ்கஷன். தியாஸ் டெக்ஸ்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு ஆண்டி தான் எரர். என்ன தகவல் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. வாங்க 3 வேளை சாப்பிட்டுக்குங்க, பகலானா போய் வேலை செய்யுங்க, சுதந்திரமான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்குங்க. இல்லை எனக்குன்னு ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அப்படின்னா, பாருங்கள் ஆசிரமத்தில் உங்களுக்கு வேலை, அங்கே பாருங்கள் மெடிடேஷன் செய்யலாம், இங்கே உங்கள் லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கலாம்னு சொல்லிடுவேன். சும்மா போயிட்டு இவங்களோட நிலைக்காக நான் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை செஞ்சு சம்பாரித்து ஒரு தனியாக வீடு எடுத்து இந்த மாதிரிலாம் வாழ்கிறதுன்றது நிறையா பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் அது எனக்கு தோதாக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆஃப்லைன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டுமே இருந்துச்சுன்னா ஒன்றுமே தெரிவிக்காது. ஓகே, நமக்கு ஆன்லைனில் எந்த வேலையுமே கிடையாது, எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. கம்முன்னு வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ தோது பார்த்துக்குறோம் அப்படின்னா பரவாயில்ல. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, கம்முன்னு ஆஃப்லைனில் ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், நீட்டாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் அப்படி கிடையாது எனக்கு. நான் ஆன்லைனில் கமிட்டடாக இருக்கேன். அதனால் ஆன்லைன் ஒர்க் அப்படின்றது எனக்கு ஒரு மிகவும் அவசியமாக இருக்குது. அதனால் ஆன்லைனு ஆஃப்லைனு ஆஃப்லைனு ஆன்லைனு ஆன்லைனு ஆஃப்லைனு இப்படியே தான் என்னோடய பொழப்பு போயிட்டுருக்கனால காசு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான். அதனால் நானே தோதாகிறப்ப கூப்பிடுவேன். ஓகே, அதனால் நிராகரிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்தீங்கன்னா இப்போ எங்கே ஸ்டே பண்ணணும், 3 வேளை சாப்பிட்ணும், செலவெல்லாம் நிறையா இருக்குது. அப்படின்றப்போ எல்லாம் சரியான வகையில் தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் நான் ஒன்றும் ஏமாற்றிட்டு ஏதோ செவ்வாய்க்கிரகத்துக்கு போகல. ஓகே, காசு தான் ஒரு விஷயமா இருக்குது. அதை ஒரு பேசிக்காக நீங்களாவது புரிஞ்சுக்கணும். ஓகே, பட்டர்ஃப்ளை அட்டாக் பண்ணுறதுனால ஒரு எல்லாம் தோதாகன்னு நினைக்கிறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் பொறுமை பதம் அப்படின்றது மிகவும் அவசியம். சரி, அடுத்து உளவியல் ரீதியான ஒரு தகவல். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, இயல்பு நிலை பண்பு நிலை அப்படின்னு இருக்குது. அதாவது யூனிவர்சிட்டி கிளாஸ் தான். அதாவது சில இயல்பு நிலை இருக்குது. இப்போ நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன பணி அப்படின்னா, ஒரு சில பேர் தண்டனைவாதிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும். அங்கே போயிட்டு மெச்சூரிட்டியாக நடந்துக்கிறேன், பண்பாக நடந்துக்கிறேன் அப்படின்னா அது சரி கிடையாது. ஓகே, அதனால் இது ஒரு இன்னும் நுட்பமாக அவங்க சொல்லணும், புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போது ஒரு இந்த குங்ஃபு கிளாஸ் இருக்குது. அந்த குங்ஃபு கிளாஸில் நிறைய வார்ம் அப் இருக்கும். வார்ம் அப்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னா, ஒரு போட்டியில் பரிசு வாங்குன்றது சிரமம். என் குங்ஃபுவில் ஃபிட்னஸ் அப்படின்றதுக்கு ஒரு பயிற்சி அப்படின்றது தேவைப்படுது. அதனால் சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். என்னங்க ராவணன் அப்படின்ற மாதிரி, என்னங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. சில பேரோட ஆத்மாவே அப்படி தான் இருக்குது. நம்ம துன்புறுத்தலை அப்படின்னா அவங்க நம்மளை துன்புறுத்துவாங்க. ஒரு வேளை நம்ம துன்புறுத்துறது அவங்களுக்கு ஒரு துன்பமே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்பம். ஓகே, அதனால் அவங்களோட இன்பத்தை நம்ம தடுக்கிறப்போ அது நமக்கு துன்பமாக மாறும். அதனால் என்னோடய இயல்பில் நான் நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் சில நேரத்தில் சில விஷயங்கள் நான் யூனிவர்சிட்டி கிளாஸ் மாதிரி தான் நிர்வகிக்கலான் இருக்கேன். ஓகே, சரி, அடுத்து நிறையா படிநிலை இருக்குது. இந்த ரிக், யஜுர், சாம, அதர்வன்னு சொல்லிட்டு நிறையா வேதம் இருக்குது. இப்போ எப்படி ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் பைபிள் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த குரான், அதுக்கப்புறம் பகவத்கீதைன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது பகவத்கீதா, அதுக்கப்புறம் பைபிளு, அதுக்கப்புறம் குரான். அதே மாதிரி இந்த சித்தர்கள், சப்தரிஷிகள், அந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய நபருக்கு எல்லாமே வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 4 வேதம், ரிக், யஜுர், சாம, அதர்வனான்னு சொல்லிட்டு வேதம். அந்த வேதத்தில் இருக்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டோம்னா துன்பம் அப்படின்றது மாறி இன்பமான ஒரு நிலை, அதாவது இந்த பேரின்ப நிலை அப்படின்றாங்க. ஆனால் அப்படிலாம் ஒரு நிலை என்ன அப்படின்றது தோது பார்க்கன்றது ரொம்ப ஒரு உயர்ந்த படிநிலை. ஓகே, சிற்றின்பம் அப்படின்றது ஓரளவு தோது பார்க்கலாம், ஆனால் அதுக்கே போராட்டம். ஓகே, இன்பம் அப்படின்றதுக்கு ஒரு போராட்டம், சிற்றின்பத்துக்கு அதோட பெரிய போராட்டம். பேரின்பம்லாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய கான்செப்ட். ஓகே, அதனால் அவங்களோட நிலையிலே நம்ம ஓரளவு தோது பார்த்தோம் அப்படின்னா எரர் அப்படின்றது ஏற்படாது. ஓகே, அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறப்ப நமக்கு அடுத்தடுத்த படிநிலையில் அடுத்தடுத்த விஷயம் தோதாகும். ஓகே, இப்போ ஒரு காரில் போகிற மாதிரி தான். ஒரு காரில் போகிறோம், திடீர்னு டோல்கேட் இருக்குது,
இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த மாதிரி ரைட்டில் போங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்ட்டில் போங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஸ்ட்ரைட்டாக போங்க, இன்னொரு இடத்துல போனால் யூ டர்ன் பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த மாதிரி பயணிக்க வேண்டியது தான். ஓகே. சரி, அடுத்த தகவல்.